ரேஷன் கடையில் வரப்போகுது அதிரடியான மாற்றம். இது மட்டும் நடைமுறைக்கு வந்துட்டா கலப்படம், திருட்டு, எடை குறைவு இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்கும். புதுசாக ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு ரெடியாக இருக்குது 46,000 புது ஸ்மார்ட் ரேஷன் கார்டு. மற்றவங்களுக்கெல்லாம் எப்போ கிடைக்கும்? புது ரேஷன் கார்டை ஆன்லைனில் எப்படி ஈஸியாக அப்ளை பண்ணுறது, புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான நியூ அப்டேட் என்ன, இதை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பாஸ்வாலா தமிழ் டெய்லி சேனல். நான் உங்கள் சுந்தரம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கடையில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? க்யூவில் நிற்கிறது. அப்படியே ரொம்ப நேரம் வெயிலில் கால் கடுக்க நின்று கடைக்குள்ளே என்றானா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பொருளெல்லாம் தீர்ந்து போச்சு, ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை கடுப்பேற்றுவாங்க. இது மட்டும் இல்லாமல் அப்படியே நம்ம கால் கடுக்க வெயிலில் நின்று பொருளெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு செக் பண்ணோம்னா அது கரெக்டாக இருக்காது, எடை குறைவாக இருக்கும். அவங்க அளந்து போடுறப்ப கரெக்டாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் பார்த்தா தான் தெரியும், 100 கிராம் இல்லை 200 கிராமு, சில டைம் 5 கிலோ வாங்கிட்டு வரப்போ அதில் அரை கிலோ கூட காணாமல் போயிருக்கும். எடை குறைவு பிரச்சனை மட்டுமா இருக்குது, தரம் பிரச்சனை. முக்கியமாக இந்த அரிசி கோதுமையெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா அதில் புழு, தூசி, அப்புறம் இந்த வண்டுகள் இதெல்லாமே இருக்கும். இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நாம் ரேஷன் கடையில் அடிக்கடி சந்திச்சுட்டு வர்றோம். அடிக்கடி அப்படிங்கிறத விட மாதம் மாதம் நம்ம சந்திச்சுட்டு வர்றோம். இந்த எல்லா பிரச்சனைக்குமே தீர்வாக இந்த சி ஜோசப் விஜய் தலைமையிலான புது கவர்மெண்ட் ஒரு புது முயற்சியை கையில் எடுத்திருக்காங்க. விஜய் இந்த விஷயத்தை ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்ன விஷயம்தான். அதே மாதிரி தேர்தல் அறிக்கையும் இந்த விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. அதாவது ரேஷன் கடையில் அடிக்கடி நடக்கிற இந்த எடை குறைவு, தரம் பிரச்சனை, இதுக்கெல்லாம் நாங்கள் தீர்வு காண்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ரேஷன் கடைக்கு போனோம்னா ஒரு பை இல்லை, பல பைகளை கையில் கொண்டு போகணும். அதாவது அரிசிக்கு ஒரு பை, சர்க்கரைக்கு ஒரு பை, கோதுமைக்கு ஒரு பை, இப்படின்னு பல பைகளை கொண்டு போகணும். எல்லாத்தையுமே இப்போ அரிசியாக இருக்கட்டும், சர்க்கரையாக இருக்கட்டும், கோதுமையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அவங்க மூட்டையிலேருந்து லூஸில் எடுத்து தான் அளந்து போடுறாங்க. இதை எல்லாத்தையுமே ஒரே பையில் போட முடியாது. அதனால் ஒவ்வொன்றுக்குமே நம்ம தனித்தனியாக பைகளை கொண்டு போகணும். ஆனால் இனிமே அப்படி நீங்கள் பல பைகளை கொண்டு போக தேவையில்லை. இனிமே இந்த ரேஷன் பொருட்களான அரிசி, சர்க்கரை, கோதுமை இந்த மாதிரியான எல்லா பொருட்களையும் கவர்மெண்ட் பாக்கெட்லேயே கொடுக்க போகுது. 1 கிலோ, 2 கிலோ, 5 கிலோ இப்படின்னு பாக்கெட்டாக பண்ணி உங்களுக்கு விநியோகம் பண்ண போகிறாங்க. இந்த பாக்கெட் எல்லாமே கவர்மெண்ட் அதிகாரிகளால் தரப்பரிசோதனை, எடை பரிசோதனை இதை எல்லாத்தையும் பண்ணி அதுக்கப்புறமா தான் பொதுமக்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அதாவது இந்த பாக்கெட் சீல் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு எடை பற்றின பிரச்சனையும் இல்லை, தரமாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வேண்டாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ரேஷன் கடை ஊழியர்கள் நம்ம போகிறப்ப இந்த அரிசியாக இருக்கட்டும், சர்க்கரையாக இருக்கட்டும், கோதுமையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்க மூட்டையிலேருந்து எடுத்து அதை எடை போட்டு தான் நமக்கு தருவாங்க. அதனால் டைமும் வேஸ்ட் ஆகும். இப்போ பாக்கெட்டாக கொடுக்கறதுனால இனிமேல் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகாது, நேரம் மிச்சமாகும். இப்போ இதெல்லாம் நம்ம பொதுமக்களுக்கு சொன்ன விஷயங்கள். இன்னொன்று ரேஷன் கடை ஊழியர்களுக்கு இதில் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. ஏன்னா இது ரேஷன் கடை ஊழியர்கள் அவங்களே சொன்னது என்னன்னா, இப்போ அரிசியாக இருக்கட்டும், சர்க்கரையாக இருக்கட்டும், இது 50 கிலோ 100 கிலோ மூட்டையில் வருதா, அந்த மூட்டைகள் எல்லாமே கரெக்டான இடையில எங்களுக்கு வரதில்லை. கடைசியில் அந்த மூட்டையெல்லாம் ஃபினிஷ் ஆகிறப்ப எங்களுக்கு 1 கிலோவோ 2 கிலோவோ ஷார்ட்டேஜ் ஆகுது. கடைசியில் நாங்கள் கணக்கு கொடுக்குறப்ப எங்கள் கையில் இருந்து தான் அந்த எவ்வளோ எடை குறையுதோ அதுக்கான பணத்தை கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. இப்போ இந்த பாக்கெட் பொருட்கள் விநியோகம் பண்ணுறப்ப பொதுமக்களுக்கும் இதனால் பிரச்சனை கிடையாது, ரேஷன் கடை ஊழியர்கள் கையிலேருந்து பணத்தை கொடுக்கணுமோ அப்படிங்கிற பிரச்சனையும் வராது. 2 தரப்புக்குமே இது ஒரு நல்ல விஷயமா இருக்க போகுது. அதே மாதிரி புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி இருக்கிறவங்களுக்கு ஒரு குட் நியூஸும் இருக்குது. அதாவது கடந்த சில மாதங்களாகவே புது ரேஷன் கார்டுக்காக 2 லட்சத்துக்கு மேலே அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் சுமார் 46,000 ஸ்மார்ட் ரேஷன் கார்டு புதுசாக ரெடியாக இருக்குது. இப்போ புது ரேஷன் கார்டுக்காக 2 லட்சத்துக்கு மேலே அப்ளிகேஷன் குவிஞ்சிருக்கு இல்லையா? இதில் அதிகாரிகள் ஒரு அசத்தலான வேலையை பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, அவங்க இந்த புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் நேரடியாக போய் கள ஆய்வு பண்ணி 46,000 தகுதியான புது ரேஷன் ஸ்மார்ட் கார்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த புது ரேஷன் கார்டில் யாருக்கெல்லாம் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க தெரியுமா? புதுசாக கல்யாணம் ஆனவங்க, அடுத்தது கூட்டு குடும்பத்திலேருந்து தனி கொடுத்தனம் போயிருக்காங்க இல்லையா,
அவங்களுக்கு வந்து இதில் வந்து ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்தது 3வது வந்து இதுவரைக்கும் ரேஷன் கார்டே இல்லாத ஏழை எளிய மக்கள், அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் இந்த 46,000 கார்டில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த கார்டு வந்து உங்களுக்கு எப்படி கைக்கு வரும்? இந்த கார்டு வந்து ரெடி ஆனவங்களுக்கு அவங்க மொபைல் நம்பருக்கு வந்து கார்டு ரெடி அப்படின்னு ஒரு எஸ்எம்எஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற ரேஷன் கடைக்கோ இல்லை எங்கேயாச்சும் முகாம் போட்டிருந்தா அங்கே போய் கூட நீங்கள் வந்து உங்கள் புது ரேஷன் கார்டை வாங்கிக்கலாம். இந்த 46,000 கார்டில் வந்து புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க பேர் இல்லைனாலும் கவலைப்படாதீங்க. ஏன்னா மீதி கார்டுகள்லாம் அடுத்தடுத்து ரெடி ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ புதுசாக ரேஷன் கடைக்கான அதிரடி மாற்றம் என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து எத்தனை பேருக்கு வந்து புதுசாக ரேஷன் கார்டு வந்து ரெடியாக இருக்குது அதுன்னு பார்த்தோம். சரி, இப்போ வந்து புதுசாக வந்து ரேஷன் கார்டை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அதை நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து புது ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணணும்னா உங்கள் பேரை வந்து பழைய ரேஷன் கார்டிலேருந்து நீக்கிறது அவசியம். பழைய ரேஷன் கார்டில் வந்து பேரை எடுத்தால் தான் புது ரேஷன் கார்டு வந்து கிடைக்கும். புது ரேஷன் கார்டில் உங்கள் பேரையும் போட முடியும். அதுக்காக நீங்கள் கீழே தெரியுது பாருங்களா, www.tnpds.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ஹோம் பேஜில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, இதில் வந்து நீங்கள் லாங்குவேஜே செலெக்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தமிழ் வேணாலும் தமிழில் வச்சுக்கலாம், இங்கிலீஷில் வேணாலும் இங்கிலீஷில் வச்சுக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து சிட்டிசன் சென்டர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கன்சியூமர் அவேர்னஸ் வீடியோஸ்ன்னு இருக்கும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அது தேவையானப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையில்லை. அடுத்தது வந்து ஸ்மார்ட் கார்டு அப்ளிகேஷன் சர்வீஸ்ன்னு இருக்குது. அதில் வந்து அப்ளை நியூ ஸ்மார்ட் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை நியூ ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு உங்கள் குடும்பத் தலைவராக நீங்கள் யாரை வந்து போடுறீங்களோ அவருடைய பேரை வந்து நீங்கள் வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். அப்புறம் வந்து அவருடைய அப்பா பேர், ஹஸ்பண்ட் பேர், இது மாதிரி. அப்புறம் வந்து என்ன அட்ரஸ் வந்து ஃபுல்லாக கரெக்டாக கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணணும். இது வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் ஃபில் பண்ணணும். அப்புறம் பக்கத்துலேயே தமிழ் இருக்குது, தமிழ்லேயும் மஸ்ட்டாக ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி ஹெட் ஃபோட்டோன்னு இருக்குது, அதாவது குடும்பத் தலைவருடைய புகைப்படம். அந்த குடும்பத் தலைவருடைய புகைப்படத்தையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி ஆகணும். இந்த கேப்ச்சர்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணால் உங்கள் ஃபோட்டோ வந்து அதை எடுத்துக்கலாம். அந்த நீங்கள் எடுத்த ஃபோட்டோ வந்து அதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டுக்கும், அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் போட்டுக்கங்க. அப்புறம் தாலுக் கேட்கும், தாலுக் இது பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து வில்லேஜ் இருக்கும், வில்லேஜ் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் பண்ணுறப்பவே தாலுக்கு, வில்லேஜ் எல்லாமே அதில் வந்துடும். அதுக்கப்புறமா வந்து பின்கோடு போடணும். அப்புறம் வந்து உங்கள் மொபைல் நம்பர் போடணும். அப்புறம் வந்து ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும், அந்த ஓடிபி போடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லேண்ட்லைன் நம்பர் இருந்தால் அதையும் போடலாம். அப்புறம் இமெயில் அட்ரஸ் போடணும். இந்த ஏடு மெம்பரில் வந்து நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்த புது ரேஷன் கார்டில் சேர்த்த போகிறீங்களோ அந்த டீட்டெயிலெலாம் இதில் கொடுக்கணும். அதாவது அவங்க பேர், அவங்களுடைய பாலினம், அவங்க வந்து மாற்றுத்திறனாளியா இல்லையான்ட்டு அதையும் ஃபில்லப் பண்ணணும். அப்புறம் வந்து அவங்க டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் வந்து அவங்க என்ன உறவு முறை உங்களுக்கு, அப்புறம் வந்து இதையெல்லாம் ஃபில்லப் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து கார்டு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இதை செலெக்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து இது வந்து நோ காமனிட்டி கார்டு, அதாவது பண்டகமில்லா அட்டை, அப்புறம் அரிசி அட்டை, சர்க்கரை அட்டை, இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ், உங்களுக்கு வந்து அட்ரஸ் ப்ரூஃபில் வந்து இதில் வந்து என்னென்ன கேட்டிருக்கு, ஆதார் கார்டு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, ஃப்ரண்ட் பேஜ் பாஸ்புக்கு, பேங்க் பாஸ்புக்கு, அப்புறம் வந்து கேஸ் கன்சியூமர் கார்டு, அப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, நீங்கள் வீட்டுக்கோ இல்லை நிலத்துக்கோ டேக்ஸ் கட்டினீங்கன்னா அந்த ரசீதை வந்து நீங்கள் கொடுத்தாகணும். அப்புறம் வந்து பாஸ்போர்ட் இருந்தால் பாஸ்போர்ட்டு, ரெண்டல் அக்ரிமெண்ட் இருந்தால் ரெண்டல் அக்ரிமெண்ட்டு, அப்புறம் வந்து மற்ற போர்டு அனதர், அப்புறம் ஸ்லம் கிளியரன்ஸு, அப்புறம் டெலிஃபோன் பில்லு, ஓட்டர் ஐடி கார்டு, அப்புறம் வந்து இந்த மாதிரி இதில் கேட்டுக்கிற எல்லா ப்ரூஃபையும் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணியே ஆகணும். பக்கத்தில் இருக்கு பார்த்தீங்களா சூஸ் ஃபைல்ன்ட்டு, அதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்புறம் வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் கேஸ் கனெக்ஷன் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். அதாவது அந்த இண்டியன்னு, பாரத்னா பாரத், அப்புறம் வந்து ஹெச்பினா ஹெச்பி, இதில் ஏதாச்சும் ஒன்று ஃபில்லப் பண்ணிக்கணும். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை இதில் ஃபில்லப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த எல்பிஜி கேஸ் நம்பரு, அப்புறம் வந்து என்ன கேஸ் ஏஜென்சி பேர், அப்புறம் வந்து எத்தனை கேஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் இதில் வந்து ஃபில்லப் பண்ணணும். அதுக்கப்புறமா கடைசியாக வந்து டிக்ளரேஷன்ட்டு வரும். இந்த டிக்ளரேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்மிட் கேட்கும். சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். அந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து மஸ்ட்டாக வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நீங்கள் ஹோம் பேஜுக்கு போனீங்கன்னா இதில் வந்து ஸ்மார்ட் கார்டு சம்மந்தமான சேவைகள், அதாவது மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் இருக்கும். இதில் வந்து உங்கள் ரேஷன் கார்டில் வந்து யாராச்சும் பேர் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம்.
அப்புறம் வந்து அதுலேயே வந்து முகவரி மாற்றம் செய்ய அப்படிங்கிறதுல வந்து உங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து குடும்பத் தலைவர் மாற்றம் செய்ய அப்படிங்கிறதுல வந்து உங்கள் குடும்பத் தலைவரோட பேரை மாற்றணும் அப்படின்னாலும் அதை மாற்றிக்கலாம் ஃபோட்டோவோட சேர்த்து. அப்புறம் வந்து குடும்பத் தலைவரை நீக்க அப்படின்னாலும் உங்கள் பேரை வேணாலும் இதில் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து பண தேவை மெடிக்கல் எமர்ஜென்சியில் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அதுக்காக நம்ம வந்து முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இதுக்காகவே நம்ம வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. பாலிசி பஜார் மூலியமா நீங்கள் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் இதையெல்லாம் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து மாதம் வந்து 400லேருந்து 500 ரூபாய் கட்டினா கூட போதும். உங்களுக்கு வந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் கவரேஜ் கிடைக்கும். இதில் வந்து 51க்கு மேலே வந்து இன்சூரன்ஸ் பார்ட்னர்ஸ் வேறு இருக்கிறாங்க. மாதம் 400லேருந்து 500 ரூபாய் வரைக்கும் கட்டினா போதும். உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸும் கிடைக்கும். இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் கவரேஜ் கிடைக்கும். 30 நிமிஷத்தில் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். 51க்கு மேலே வந்து இன்சூரன்ஸ் பார்ட்னர் இதில் இருக்காங்க. இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பாலிசி பஜாரில் கிடைக்கும். அப்படி ஒருவேளை நீங்கள் வந்து டெர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் செக் பண்ணி வந்து இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் ரேஷன் கடையில் என்ன மாதிரியான அதிரடி மாற்றங்கள் வரப்போகுது, இப்போ எத்தனை பேருக்கு வந்து புதுசாக ரேஷன் கார்டு வரப்போகுது, அப்புறம் புதுசாக ரேஷன் கார்டுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் இப்போ வந்து நம்ம பார்த்தோம். இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுந்தரம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.